எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் சொல்ற மாதிரி மேடையில பேச வராது. முருகாற்றுப்படை சத்தியமா ஒரு சாமி படம் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுத்த படம். முருகானந்தம் இந்த முருகாற்றுப்படை கதை கேட்கறது முன்னாடி ஏற்கனவே ஒரு 10 கதை கேட்டேன். ப்ரொடியூசர் பையனுக்கு வந்து எப்படி கதை சொல்லுவாங்க வந்து, சார் கேமரா வந்து காரில் வச்சிருக்கோம் சார், காலில் வச்சிருக்கோம், மூக்கில் வச்சிருக்கோம், தலையில் வச்சிருக்கோம் சார், நான் பில்டப் பண்ணி சொன்னாங்க. இவர் வந்து சொன்னப்போ என்ன சொன்னார்னா, தம்பி இதுதான் கதை, நீ ப்ரொடியூசர் பையனுக்காக உனக்கு கதையெல்லாம் மாற்ற முடியாது, கதை தான் ஹீரோ படத்தில் அப்படின்னாரு. வந்து கதை கூட சொல்ல ஒரு பாடி தான் காமிச்சார். நான் சார் எப்போ சார் ஆடி காமிப்பீங்கன்னு கேட்டு, அப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் இந்த லுக்கெலாம் வந்து மாத்திரம் அவர் தான், இங்கே நிற்கிற காரணமும் அவர் தான், என்னை மோல்ட் பண்ணி ஒரு ஹீரோவை ஆக்குனதும் அவர் தான். என்னன்னா முதல் படம் நிறைய பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து தயவு செஞ்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும், ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர் படம் எடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எங்களை மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து செந்தில்குமார் சார் கேமராமேன் சொல்லி ஆகணும். ஒரு ஃப்ரேமும் இவ்வளோ அழகா, நான் அழகா இருக்கேனான்னு தெரியல, ஃப்ரேம் அழகா இருக்குனது அவர் தான். தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும், நான் எல்லாருமே ஒரு ரமேஷ்கண்ணா சார்லாம் ரஜினி சார் கூட நடிச்சவர், கமல் சார் கூட, தலைவா கூடலாம் நடிச்சவர், அவர்லாம் நடிச்சதில்ல. தருண் மாஸ்டர் ரஜினி சார் கூட டான்ஸ் ஆகிட்டு அவர் சொல்லுவார், இப்படி ஆடுப்பா அப்படி ஆடுப்பான்னு சொல்லுவார். எது பண்ணியிருந்தாலும் நான் நல்லா பண்ணியிருந்தா அது அவங்களுக்கு சேரும், டான்ஸ் ஆடிருந்தா தினேஷ் மாஸ்டருக்கு சேரும், நல்லா பண்ணியிருந்தா டைரக்டர் சாருக்கு சேரும், நல்லா பண்ணலன்னா அது எனக்கு தான் சேரும். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாளும் ஷூட்டிங்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பார் ரமேஷ்கண்ணா சார். ரமேஷ்கண்ணா சார் இருக்கட்டும், விஎஸ் ரவன் சார் வரவனுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் அப்பாவும் வந்து படிப்பாங்க, எங்க அப்பா நடினாரு. எல்லாருக்கும் வீட்டில் அப்பாவும் சரி ஃப்ரெண்டும் இருந்தால் எது வேணாலும் சாதிச்சிடலாம். எனக்கு ரெண்டுமே அவரு தான். ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது நான் வந்து சினிமா பேக்ரவுண்ட்லாம் வரல, ஃபேமிலி யாருமே அப்படி இல்லை. ஆனால் நடிக்கணும்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் யோசிக்காமல் கண்டிப்பாக இதுதான் நம்ம லைஃப் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணப்போ அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டேன். காலில் விழுந்து கும்பிடலான்ட்டு. இப்போ எங்கள் அப்பாவை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். சத்தியமா விழுந்து கும்பிடணும். அப்போ வந்து அப்பா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு குறை இருக்கும்ல, சரி அதனால அது விழுந்து கும்பிடக்கூடாதுன்ற. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு, நம்ம சினிமா பேக்ரவுண்ட் ஒண்ணுமே எனக்கு தெரியாது சினிமாவை பத்தி. ஆனா நானும் எங்க அப்பா எந்த ஒரு படமா இருந்தாலும் 10 ரூபா டிக்கெட்ல தான் பார்ப்போம். ஒருத்தர் பேர் சொல்றாங்க ப்ரொடியூசர் 120 டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், பார்க்க கூடாதுன்னு இல்லை, அந்த கிக்கு 10 ரூபா டிக்கெட்ல வராது. ரமேஷ்கண்ணா சார் சொன்னாரு, இந்த பசங்க சரவணனுக்கு வந்து ரசிகர்கள் சொன்னாரு. சத்தியமா ரசிகர்லாம் இல்லை, யாரும் இல்லை, நண்பர்கள். அவங்களாலதான் இங்க நிக்கிறேன். அவன் நிறைய பேர் கேட்டாங்க, ஒரு 10 பேர்ட்டாச்சும் கேட்டிருப்பேன், மச்சான் நான் ஹீரோ தகுதியானவனா, நான் நடிக்கலாமான்னு கேட்டேன். எவனா நடிக்கிறான், உனக்கு என்னடா அப்படின்னாங்க. ஒரு நாளும் ஃபோன் பண்ணி, மச்சான் அப்படி ஃப்ரெண்ட்ஸு அப்பா இதனால நான் இங்கே நிற்கிறேன், படம் நல்லா வந்திருக்கு, எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், அப்பா அம்மா தங்கச்சி யாராலும் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறது இல்லை. நன்றி.